ஊரில் எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒருத்தர் இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ டெய்லி காலைல 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவார். இட்லி, வடை, டீ, காஃபி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருவார். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணார், யாருமே வரல. செகண்ட் டே யாருமே வரல. தேர்ட் டே யாருமே வரல. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் கரெக்டாக 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவார். ஸோ அப்படி வாரங்கள் போச்சு, மாதங்கள் போச்சு. ஒரு நாள் 2 பேர் வந்தாங்க. வந்து டீ மட்டும் குடிச்சிட்டு காலைல வேலை கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் அந்த 2 பேர் இன்னும் 2 பேரை கூப்பிட்டு வந்து டீ மட்டும் சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த 4 8 ஆச்சு, 8 12 ஆச்சு. ஸோ மெதுவாக டீ சாப்பிட்ருந்தவங்க டீ சாப்பிட்டுட்டு ஃபுட்டை பார்சல் வாங்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி மெதுவாக அந்த கடை பெருசாகிட்டே போச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம், இம்மீடியட்டாக அதுக்கான பலன் நம்மளை தேடி வராது. ஸோ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முன்னோர்கள் எல்லாம். அது ஏன் சொல்கிறாங்க? நீ ஒரு விஷயம் பண்ணால் இம்மீடியட்டாக அதுக்கான பலன் உன்னை தேடி வராது. ஆனால் நீ போடுற எஃபர்ட்டுக்கு இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காச்சு கண்டிப்பாக அதுக்கான பலன் உன்னை தேடி வரும். ஸோ அந்த மொமெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். எப்படி வெயிட் பண்ணணும்னா, கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இது சரி, இதுதான் நம்ம பாதை, இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம எண்ணி நம்ம ஆரம்பிக்கிற விஷயத்த கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சு அதுக்கான பலன் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். ஸோ இன்னைக்கு அதுக்கான பலன் கிடைக்கலாம், விஷயம் பண்ணேன், இம்மீடியாக எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை விட்டுறாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்களை நோக்கி வரும்.